ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முன்னாள் தாவேகா செய்தி தொடர்பாளர், அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் தொடர். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டு எந்த ஸ்கூல் ஆண்டு விழாலெல்லாம் யூஸ் பண்ண வேண்டான்ட்டு ஒரு செய்தி பரவிட்டு வருது. இது விஜய் ஜெயிச்சிருவார்னு ஒரு பயத்தில் இவங்க இப்படி பண்ணுறாங்களா எப்படி? இல்லை, இப்போது இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. இப்போ எஜுகேஷனாக இருக்கட்டும், இங்கே மருத்துவமாக இருக்கட்டும், இப்போ மக்களுக்கான என்ன சொல்லுதுன்னா ஒரு அடிப்படை முழு கட்டமைப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்குது. நீ இந்தியா முழுக்க 28 மாநிலங்கள் 8 டெரிட்டரி யூனியன் இருந்தாலும் இந்த கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நாங்கள் பயணப்பட்டதுனால சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நீ எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் சினிமா நட்சத்திரமாக இருக்கும்போது ஓகே, அவர் ஒரு ஆடல் பாடல் இல்லை ஒரு கல்லூரியில் ஒரு விழாவில் பாடல்கள் ஒளிபரப்பு சிக்கல் கிடையாது. இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பெருவாரியாக அவர் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த இடத்துல பல்வேறு விபத்துகள் நடக்குது, உயிரிழப்புகள் நடக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக இளைஞர்கள் அதில் பாதிக்கப்படுறதுனால இந்த மாதிரி நிர்வாகம் ஒரு முடிவு எடுக்குது. உள்ளபடியே நம்ம வரவேற்க வேண்டியது. ஏன்னா இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுச்சு. உங்களுக்கு அரசியல் உங்களுக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரோட பாடலை நீங்கள் ஒளிபரப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரமாக அது போகக்கூடாதுன்றதுனால அது சொல்கிறாங்க. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இது கமலஹாசன் அவங்களுக்கு சொல்லலையே இந்த மாதிரி ஒரு தகவல்? இல்லை, கமலஹாசன் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இளைஞர்கள்கிட்டயோ இல்லை அவருக்கு அவர் போகிற இடங்களில் இந்த மாதிரி ஒரு விபத்தோ இல்லை உயிரிழப்போ இல்லை சிக்கல்களோ சாலைகள் ஆக்கிரமித்தா இந்த மாதிரி கமலஹாசன் இது எல்லாருக்கும் பொருந்தும்னு நான் சொல்கிறேன். இது விஜய்க்கு மட்டும் கிடையாது. எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தால், அவர் நடிகராக இருந்தால், பவன் கல்யாணுக்கும் ஆந்திராவில் பொருந்தும். எல்லாருக்குமே இது பொருந்தும். இது புதியதாக விஜய்க்காக போடப்பட்ட தடையோ இல்லை விஜய்க்காக பயந்து இந்த மாதிரி எடுத்த முடிவுன்னு நம்ம பார்க்கறது உள்ளபடி இது ஆரோக்கியமான முடிவு. அதை அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ தாவேகா இந்த எலெக்ஷனுக்கு எப்படி வேலை செய்கிறாங்க, கிரவுண்ட் லெவல் எப்படி இருக்காங்க? இப்போ தாவேகான்றது பார்த்தீங்கன்னா நாங்களும் அந்த கட்சியோட பயணப்பட்டோம். அதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களோட நாங்கள் பயணப்பட்டோம். அவரோட பொது வாழ்க்கையில் எடுத்து வரதுக்கு நம்மளும் நிறைய இன்புட் கொடுத்தோம், நிறைய வேலைகள் செய்தோம். ஏன் நம்ம அங்கேருந்து விலகி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் அவங்களால நெருங்க முடியல. திரு விஜய் அவர்கள் உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு நடிகர், அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு நடிகராக இருந்து அவர் அரசியல் தலைவராக வரும்போது அரசியல் படுத்தணும், அரசியல் மையப்படுத்தணும். தன்னோட கொள்கை தலைவர்களை குறித்து கூட 5 பேர் கொள்கை தலைவர் யாருன்னு கூப்பிட்டு நீங்கள் 100 பேரை கூப்பிட்டு டிவி கேல தொண்டர்களாக இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா 5 பேர் பேரை கூட சொல்ல தெரியல. இப்போ நாங்களே அந்த கட்சியில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை தலைவர் குறித்து ஒரு அரசியல் பயிலரங்கம் நடத்தலான்னு சொன்னால் கூட இல்லைங்க வேண்டாங்க, அவங்கள அரசியல் மையப்படுத்தாதீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தலைவராக தான் பார்க்கணும், ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தான் இருக்கணும். ஏன் விஜய் போகிற இடங்கள்லாம் இவ்வளோ கூட்டம் சேர்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாக அவர் அவரோட ரசிகர்களோட ஃபோட்டோ ஷூட் நடத்தவே இல்லை. ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், கண்டினியூவாக அந்த தலைவரோட பிறந்த நாளுக்கோ இல்லை அவங்க ஒரு மாவட்டத்திலேருந்து மன்றங்கள் வருவாங்க, ஆர்கனைஸ் பண்ணி அந்த என்ன சொல்கிறது மாநில நிர்வாகிகள் ஃபோட்டோ ஷூட் நடத்துவாங்க. அதுதான் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். தலைவரோட நாங்கள் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா ரஜினிகாந்த் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்து ஏற்பட்டது. அவரை பார்க்க சென்னைக்கு வரும்போது ஒரு விபத்து ஏற்பட்டதுனால அவர் புத்தாண்டு பொங்கல் அன்னைக்கு அவரோட பிறந்தநாள் இந்த 3 தினங்கள்லேயும் அவர் ரசிகர்களை சந்திப்பாங்க. சமீப காலமாக அவர் தடை செய்து நிறுத்திட்டார். அது காரணம் என்னன்னா பிறந்தநாள் அன்னைக்கு சென்னையில் இல்லாமல் வெளியூர் போக ஆரம்பிச்சது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவரை நோக்கி நிறைய ரசிகர்கள் வரும்போது அங்கே ஏதாவது விபத்துகள் ஏற்படுது, உயிரிழப்புகள் ஏற்படுமோ அதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் முற்றிலுமாக அதை மறுத்துட்டாரு. வாய்ப்பு இருக்கும்போது வீட்டிலேருந்து சும்மா கையை மட்டும் காமிச்சிட்டு போயிடுவாரு. அதை தாண்டி ரசிகர்களோட எந்த புகைப்படமும் அவர் எடுத்துக்கிறது இல்லை. அதே போல தான் கடந்த 10 ஆண்டுகளாக திரு விஜய் அவர்கள் ரசிகர்களோட அந்த போட்டோ ஷூட் நடத்துறதே இல்லை. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் இவங்க என்ன ஆகுதுன்னா இன்னும் ஹைப் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ விஜயை பார்க்கணும். அப்போ என்ன, எப்படி நீங்கள் விஜயை நெருங்க முடியும்னா கட்சியில் வாங்க, கட்சியில் மெம்பர் ஆனால் விஜயை பார்க்கலாம், விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படிதான் உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிதான் நடந்தது. ஏன் மித்த பிற கட்சிகள் இப்போ எத்தனையோ கட்சிகள் இருக்குது, ஏன் இளைஞர்கள்லாம் இங்கே நோக்கி வராங்கன்னா ஒரு நடிகர் அவரை சந்திக்கலாம், நீங்கள் அதிகமான மெம்பர் சேர்த்துட்டீங்கன்னா அவரோட 1-to-1 உங்ககிட்ட பேசுவார்லாம் நாங்களே சொல்லியிருக்கோம்.
நீ யார் அதிகமா வந்து உறுப்பினர் சேர்க்கிறீங்களோ தலைவரோட உங்களை வந்து பேச வைக்கணும்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு உத்வேகம் வந்து ஏற்படுது. இளைஞர்கள் தானே. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர். ஆனால் கடைசி வரைக்கும் அதால வந்து நம்ம முயற்சி பண்ணியும் அது வந்து நடக்கலன்றது தான் துரதிர்ஷ்டம். அது இன்னைக்கு களத்தில் வந்து எதிர்கொள்ளுது. அரசியல் மையப்படுத்தாமல், அரசியல் சொல்லி கொடுக்காம, வெறும் இன்னைக்கும் அவங்க வந்து ரசிகர்கள் தாங்க. இவரும் வந்து அரசியல் கட்சி தலைவராக மாறாமல் இன்னும் வந்து ஒரு நடிகராக தான் வந்து நான் பார்க்குறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு வந்து வேட்புமனு, அதாவது விருப்ப மனு கொடுக்குற அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் வந்தது. நம்மளே செய்திகளில் பார்த்தோம். அந்த சாலையே ஸ்தம்பிச்சது. அங்கே இருக்கிற அந்த வீட்டு உரிமையாளர்கள்லாம் வந்து ஊடகங்களை சந்திச்சு என் வீட்டு முன்னாடி குப்பையை போட்டாங்க, காரை நிறுத்திட்டாங்க, நாங்கள் வீட்டை விட்டு வெளில வரோம், நாங்கள் வந்து ஒரு அமைதியான இடம், ரொம்ப காஸ்ட்லியான இடம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துலையும் இப்படி வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சூழல் எப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விருப்ப மனு வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா அவங்க 100 ரூபான்னு சொன்னாங்க, ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. எல்லா கட்சிகளும் 10,000 ரூபாய் ஃபார்ம் இருக்கும். ஆனால் இவங்க ஃபார்மே வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் வந்து 10,000 ரூபாய் வந்து நீங்கள் கட்டுத்தொகை கட்டணும், அதுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் 10,000 ரூபாய் கட்டணும், தனி தொகுதிக்கு 5,000 ரூபாய், பொது தொகுதிக்கு 10,000 ரூபான்னு சொல்லும்போது அது யாரும் வந்து கொடுக்க தயாரா இல்லை. 10% கூட ஃபார்ம் வந்து திரும்பி வரல, இவங்களுக்கு வந்து வரல. அதுக்கப்புறம் ப்ரெஷர் பண்ணி எல்லா மாவட்ட தலைவரும் நீ 100 ஃபார்முக்கு நீ வந்து அப்ளிகேஷன் பணம் கட்டி ஆகணும் அப்படின்னு வந்து நிர்பந்தின் காரணமாக தான் வந்தது கண்டி 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களும் இல்லை. இன்னும் 234 தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் வந்து போடல. இன்னும் சென்னையில் பிரதானமாக வேட்பாளரே சென்னையில் வந்து அறிவிச்சிட்டாங்க. அவர் வந்து இந்த கட்சியிலே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள். அன்னைக்கு தான் கட்சியில் வந்து புதிதாக சேர்றாரு. அவர் உடனே பார்த்தீங்கன்னா மாநில இணை செயலாளர்னு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவருக்கு சீட்டும் கொடுக்குறாங்க. அன்றைக்கே அவருக்கு அந்த ஆன்லைனில் அவருக்கு வந்து அவருக்கு வந்து ஐடி கார்டு கொடுக்குறாங்க, அன்றைக்கே சீட்டு கொடுக்குறாங்க, அன்றைக்கே பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலம் தென் சென்னை, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தென் சென்னையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக வந்து விஜய்க்காக கட் அவுட் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி பேனர் வச்சு வீட்டில் இருந்த நகைகளை அடகு வச்சு தன்னோட வாழ்க்கையே தொலைச்சி அவர் வந்து இங்கே காத்துட்ருக்கார். அவருக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்கல, அவர் வேட்பாளரும் கிடையாது. மாவட்ட செயலாளர் இன்னைக்கு வரைக்கும் போட முடியல. 4 பேர் போட்டி போகிறாங்க, அவங்களால வந்து தேர்வு பண்ண முடியல யாரை வந்து மாவட்ட செயலாளர் போகிறது. இதுனா வந்து சென்னை சைதாப்பேட்டை மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க இதுதான் வந்து நிலவரமாக இருக்குது. கிரவுண்ட் லெவலில் அதனால் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. புதியதாக நீங்கள் ஒருத்தர் எடுத்துன்னு வந்துட்டு வெளியிலேருந்து 10 கோடி ரூபா உங்களுக்கு பணம் கொடுத்துறாங்க, வேட்பாளராக நீங்கள் போகிறீங்க. அப்போ கிரவுண்ட் லெவலில் வேலை செஞ்சால் அவர் விஜயோட ரசிகராக இருந்தார். அப்புறம் மக்கள் மன்றத்துலேருந்து தினம்தோறும் மக்கள் பணிகள் வந்து செய்திருக்காங்க. இதுக்கு வந்து கட்சியிலேருந்து எந்த பணமும் கொடுத்துல. வாரம் நாங்களே வந்து பண்ணுவோம். முட்டைப்பால் ரொட்டி திட்டம்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்து குறைபாடு வந்து நீக்கிறதுக்காக திரு விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு அருமையான திட்டம். அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. வாரம் பண்ணுவாங்க. 300 வாரம், 400 வாரம், 500 வாரம் பண்ண டீம்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு வட்ட செயலாளர் கூட இன்னைக்கு வரைக்கும் ஆக முடியல. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரே ஒரு 7 லட்சம் 8 லட்சம் செலவு பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி உடைத்தவர்கள்லாம் இன்னைக்கு கட்சியில் எந்த விதமான பதவியும் கொடுக்காம வந்து பேட்டர்ன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வட்ட செயலாளராக 10 லட்ச ரூபா கொடுக்கணும், வந்து உங்களுக்கு வந்து மாவட்டத்தில் ஏதாவது பொறுப்பு வேணுமா, பகுதிக்கு வேணும்னா 15 லட்ச ரூபா, மாவட்டத்தில் வேணும்னா 50 லட்ச ரூபா, மாநிலத்தில் வேணும்னா 1 கோடி ரூபா பொறுப்புக்கே இது. இது இல்லாமல் நீங்கள் கேண்டிடேட் ஆகணும் 10 கோடி ரூபான்னும் போது அப்போ எளிய மக்களோ விஜய் நேசித்தவர்கள் எல்லாமே, விஜய் ரசிகர்களாக இருந்தவங்கலாம் சாமானிய மக்கள் தான். ஏன் வந்து இவ்வளோ இளைஞர்கள் வராங்கன்னா அவங்க யாரும் பணக்கார வீட்டு பசங்கள்லாம் கிடையாது, பெரிய தொழிலதிபரோட மகன்லாம் கிடையாது. அப்படிவா அந்த எளிய பிள்ளைகளுக்கு வந்து இவங்க எந்த விதமான உதவியும் செய்யல, அவங்களோட இணக்கமாக இல்லை, அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இங்கே களம் வந்து வேறுபட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் விஜயை கொண்டாடுவாங்க, இன்றைக்கும் விஜய் பேசினா பல கோடி வியூஸ் வந்து போகும். ஆனால் களத்தில் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. இதுதான் உள்ளபடி கள நிலவரம். சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்கிறாரு, அந்த இடத்துல அவர் ஜெயிக்கிறதுக்கான அறிகுறி எதாவது இருக்கா? இப்போ பெரம்பூர் தொகுதியில் தமிழகத்தில் 234 தொகுதியில் நிற்கலாம். திரு விஜய் அவர்களே என்ன சொன்னார்னா, மதுரை மாநாட்டில் என்ன சொன்னார்னா, வந்து மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய்னு அவர் சொன்னார்ல. திருப்பரங்குன்றத்தில் உள்ளபடியே ஒரு இஷ்யூ வரும்போது விஜய் வந்து எதுவுமே பேசலை. அரசியல் கருத்தே நீங்கள் வந்து பேசவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கரை வந்து வச்சிருக்காரு, பெரியாரை வந்து வச்சிருக்காரு. அண்ணல் அம்பேத்கரை நீங்கள் வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க. ஒரு சாதி ஆணவ கொலை வந்து நடக்குது. கவின்னு ஒரு இளைஞன் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு பையனை வந்து படுபாதகமாக வெட்டி கொள்றாங்க. அது குறித்து எல்லா தலைவர்களும் வந்து கருத்து சொல்கிறாங்க. விஜய் வந்து கருத்து சொல்ல. ஏன் சொல்லன்னா, அதுக்கு ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையில் அவர் வந்து மாநாடு வச்சிருக்காரு. அந்த முக்குளத்தோர் சமூகம் வந்து அந்த அதில் சம்மந்தப்பட்ட நபர் வந்து முக்குளத்தோர் பிரிவில் வந்து இருக்காருன்றாங்க. அப்போ முக்குளத்தோர் யாரும் வரமாட்டாங்க அங்கே. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு சாதியை பார்க்குறாரு அவர். அப்போ நீங்கள் சாதியை தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து பெரியாரை எடுத்துருங்க, அம்பேத்கரை எடுத்துருங்க, கொள்கைத்தோழர் நீங்கள் வேற யாராவது வச்சுங்க. எங்களுக்கு ஒன்றும் ஒரு கள செயல்பாட்டாளராக விஜயோட பயணப்பட்டோம்னா தமிழக வெற்றி கழகத்தில் நான் அவருக்காக பல ஊடகங்களில் வந்து நாங்கள் தான் முன்னணியிலேருந்து அவருக்கு தினந்தோறும் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். நாங்களும் அவர் வந்து வெளியில் எடுத்து போய் சேர்த்துருக்கோம். அப்போது உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து ஆணவ கொலைகள் குறித்து பேச மாட்டீங்க,
வந்து அந்த மதுரையே வந்து பத்தி எரியுது, திருப்பரங்குன்றம் விஷயத்த வந்து அவ்வளோ தூரம் பெருசுபடுத்துறாங்க. பிஜேபி கூட கருத்து சொல்லுது அந்த இடத்துல. எல்லாருமே கருத்து சொல்லும். விஜய் அவருக்கு வந்து எந்த விதமான கருத்தும் வந்து சொல்றதில்ல. சரி, ஓகே. நீங்க வந்து பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு மேடையில பெண்கள வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? உங்க சொந்த வாழ்க்கை குறித்து நீங்க என்ன பேசுறீங்க? அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது. உங்க உங்க வாழ்க்கை அது. நீங்க தான் சார் அத டிசைட் பண்ணணும். இல்லங்க இது என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன வரைக்கும் ஓகே. இதெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்லன்னு சொல்லும்போது, அப்ப 27 ஆண்டுகளும் உங்களோட குடும்பம் நடத்தின மனைவி, குழந்தைகள் வந்து ஒர்த் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப நீங்க எதை நோக்கி பயணப்படுறீங்க? நீங்க உங்கள ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. அதுதான் இங்க வந்து சிக்கலு. இப்போ இளைஞர்கள் ஏன் வந்து விஜய் பின்னாடி போறாங்கன்னா, இவர் தான் சொல்றாரு. ஒரு ஒரு வீட்லயும் விஜய் இருக்கான். ஒரு ஒரு வீட்லயும் விஜய் இருக்காங்க. தமிழ்நாடே என் வீடு. நான் யார் தெரியுமா? நான் தமிழ்நாடே என் வீடு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்போ தமிழ்நாடே உங்க வீடுன்னா, தமிழ்நாட்டுல இங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்கு. நீங்க ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டீங்க. நீங்க வந்து ஒரு ரசிகர் மன்ற தலைவர் கிடையாது. அப்ப நீங்க அரசியல் நிலைப்பாடு குறித்து பேச மாட்டீங்க. அன்னைக்கு 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு முடிஞ்சு 3ஆம் ஆண்டு உங்க கட்சி நிகழ்ச்சியில அன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து பட்ஜெட் வந்து அன்னைக்கு அறிவிக்கிறாங்க. தமிழகத்துக்கு எந்த விதமான நிதியும் வந்து கொடுக்கறது, ரயில்வேல புறக்கணிக்கிறாங்க. எல்லா விதத்திலும் நம்மள வந்து புறக்கணிச்சிருக்காங்க. நீங்க டான்ஸ் ஆடிட்டு போறீங்க அன்னைக்கு வந்துட்டு. சோ அப்ப என்ன உங்க நிலைப்பாடு? அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த இளைஞனை வந்து அரசியல் மயப்படுத்தவே கூடாது. தன்னை நோக்கி வருபவர்களை அரசியல் மயப்படுத்தவே கூடாது. என்ன வந்து அவன் வந்து ஒரு நடிகனா பார்க்கணும். கூட்டம் சேருவாங்க. சார் நான் என்ன சொல்றேன், நீங்க விஜய் மட்டும் கிடையாது. நீங்க யார வேணாலும் ஒரு நடிகர். நீங்க யோகி பாபா கூட்டுவாங்களாம் ஒரு இடத்துல. கூட்டம் கூடுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா, திரையிலே பார்த்தவர் வந்து தரையில பார்க்கும்போது அந்த ஒரு ஆர்வம் வந்து இருக்கும். அவரை பார்க்கணும், அவர் வந்து நெருங்கணும், அவரை வந்து தூரத்துல இருந்தா ஒரு போட்டோ எடுத்து இல்ல ஒரு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடணும்னு அவங்க வந்து பெருமையா நினைக்கிறாங்க. அத வந்து நீங்க அரசியலா மாத்தாம விட்டுட்டாரு அப்படின்னு விஜய் நான் வந்து பார்க்கிறேன். சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதி நெறைய குடுத்துருக்காரு விஜய். அதெல்லாம் சாத்தியப்படுமா? இப்ப இருக்க பொருளாதார சிக்கல்ல? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் வாக்குறுதி வந்து குடுக்கலாம். இப்ப எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் வாக்குறுதி குடுக்குறாங்கன்னா, அத 100% நிறைவேத்துவாங்கன்னா இல்ல. நம்ம உள்ளபடியே நம்ம சொல்லணும். ஒரு அரசியல் ஆய்வாளனா நம்ம வந்து பார்த்தது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க என்னன்னா ஒரு கவர்ச்சி தான். ஒரு 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 கவர்ச்சிய காட்டி தான் வந்து சினிமால எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துள்ள படமா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்டம் சாங் எதுக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஆடியன்ஸ் வந்து அந்த இடத்துல உட்காருவான். அவன வந்து அந்த இடத்துல தக்க வைக்கணும், உட்கார வைக்கணும்னா, பிளஸ் வந்து இது வணிகமயமா இருக்கு. அப்போ அந்த படம் வந்து சேல் ஆகணும்னா, நீங்க அந்த இடத்துல ஒரு ஒரு 4 ஃபைட் வைக்கணும், ஒரு குத்து சாங் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? அதே போல தான் இன்னைக்கு அரசியலும் அப்படிதான் மாறி போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு. பணம் இல்லாம இங்க எதுவுமே செய்ய முடியாது. மீடியா விளம்பரம் மாட்டோம், நீங்க பத்திரிகையில விளம்பரம் கொடுக்குறதும், மக்களை அழைச்சிட்டு வரதா இருக்கட்டும், நீங்க நிகழ்ச்சி பண்றது பெரிய திரையில வச்சு எல்இடில வந்து போட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பரன்ட் அது வேற இடமா வந்து வளர்ந்து இன்னைக்கு வந்துடுச்சு. அந்த இடத்துல நீங்க உங்கள தக்க வச்சுக்கணும்னா, குறைஞ்சபட்சம் நீங்க வந்து சொல்லலாம். தவறு கிடையாது. நான் அத பண்ணுவேன், இத பண்ணுவேன்னு நீங்க சொல்லணும். அப்படியே என்ன ஆயிட்டீங்கன்னா, அப்படியே டிஎம்கேவோட அறிக்கை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து இவங்க ரூ. 1000 வந்து மகளிர் உரிமை தொகை குடுக்குறாங்கன்னு சொல்லும்போது, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வந்து குடுக்கவே முடியாது, சாத்தியமே இல்லன்னு சொன்னார். ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா, ரூ. 2000 குடுப்பேன்னு அவர் வந்து சொன்னார். இப்ப இவங்க வந்து பல நலத்திட்டங்கள வந்து செய்யும்போது அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னவங்க, இன்னைக்கு இவங்க செய்து காட்டுனதுக்கு அப்புறம், திமுக அரசாங்கம் செய்து காட்டுனதுக்கு அப்புறம், அதையே வந்து எடுத்துருக்காங்க. இதே திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சினிமால வந்து என்ன சொல்றதுன்னா, இலவசங்களுக்கு எதிரா வந்து பேசினவர் தான். மிக்ஸி கிரைண்டர்லாம் ரோட்ல போட்டு உடைச்சு தான் வந்து படம் பண்ணாரு. ஸோ அப்படி வந்து இருந்தாரு. அவங்கள ரசிகர்களையும் வந்து தூண்டி விட்டு எழுதி குடுத்து எல்லா இடங்களையும் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொன்னாரு, "எங்களுக்காக இந்த ரூ. 1000 நீங்க தியாகம் பண்ணுங்க." ஓசி பஸ்ன்னு யார் சொன்னாங்கன்னு இவங்க தான் சொன்னாங்க. ஓசி பஸ்ஸும் வேண்டாம், உதவித்தொகை வேண்டாம்ன்னு இவங்க எல்லா இடத்துலயும் புரபகண்டா பண்ணிட்டு, எல்லா இடத்துலயும் எடுத்து பேசிட்டு, இன்னைக்கு நாங்க வந்தா நீங்க பெண்களுக்கு குடுக்குறீங்க, நாங்க ஆண்களுக்கும் குடுப்போம். நீங்க சிட்டிக்குள்ள மட்டும் குடுக்குறீங்க, நாங்க எங்க போனாலும் டிராவல் வந்து குடுக்குறோம்னு சொல்லுது. இன்னைக்கு மாநகர போக்குவரத்தா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடு போக்குவரத்தா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நஷ்டத்துல இயங்குதுன்னு திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமா? அது பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து வேற ஒரு துறையிலேருந்து வர்றத இத வந்து குடுக்குறாங்க. ஏன்னா, இது வந்து பொது போக்குவரத்த வந்து ஃப்ரீயா குடுக்கணுன்றது இது நோக்கம் கிடையாது. பொது போக்குவரத்த எல்லாரும் பயன்படுத்தணும். அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். நீங்க வந்து சாலையில ஒருத்தர் போறாரு, அவர் வந்து ஒரு பெரிய கார் எடுத்துட்டு போறாரு. 100 பேர் போறாங்கன்னா, 100 கார் போனா என்ன ஆகுது? அதே நீங்க 2 வாகனம் குடுத்தா போதும். 2 பஸ் குடுத்தா போதும். அந்த மாரி தான் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்ரோவா இருக்கட்டும், மத்த திட்டங்கள் வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நீங்க பெரிய ஒரு கார்ல போறதுக்கு பதில், அதே கார்ல நீங்க என்ன போனா ஃபீல் பண்ணுவீங்களோ, அதே இன்னைக்கு மெட்ரோல போலாம். ரூ. 50ல நீங்க வந்து கடந்து போலாம். ஏசிலயே நீங்க வந்து போயிடலாம். கார விட வேகமா நீங்க போற இடத்துல போய் ரீச் பண்ணலாம். இதுக்கு மத்திய அரசாங்கம் பணம் குடுக்குதான்னா, இல்ல. மாநில அரசாங்கம் தான் இத வந்து கைவிட்டு போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க என்ன நடக்குது? அடிப்படையில என்ன அங்க அரசியல் நடக்குதுன்னு கூட தெரியாம விஜய் அவர்களுக்கு சும்மா யாரோ ஒருத்தவங்க எழுதி குடுக்குறாங்க.
இப்போ அண்ணன் சீருன்னு சொல்றாரு, உள்ளபடியே நல்ல திட்டம் தான், அண்ணன் சீர் கொடுக்குறேன்னு சொல்றீங்க சார். நீங்க அண்ணன் சீருன்னு சொல்றீங்கல்ல, உங்க வீட்டில் உங்க மனைவி இருக்காங்க சார், அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? உங்க மகன் இருக்கான் சார். நீங்க எல்லாம் சொல்றீங்க எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கான்னு சொல்ல, உங்க வீட்ல ஒரு விஜய் இருக்காரா? உங்க மகன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சினிமா பண்றாரு, அந்த இளைஞருக்கு நீங்க என்ன வாய்ப்பு கொடுத்தீங்க? நீங்க வாழ்நாள் முழுக்க யாரெல்லாம் ஒரு போட்டி நடிகரா பாத்தீங்க, அந்த போட்டி நடிகர் தான் அந்த பையனுக்கே வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ ஜனநாயகன் படத்தோட கதையே என்ன? அவரோட மகளுக்காக வாழ்க்கையை உருகி அர்ப்பணித்து அந்த தந்தை வந்து மகளை வந்து வெற்றி பெற வைக்கிறது தான் ஜனநாயகன் படத்தோட கதையே. உங்க வாழ்க்கையில் என்ன சார் இருக்கு? உங்க மகள் திவ்யா சாஷா பாப்பா வந்து படிச்சாங்க, வந்து யூகேல போயிட்டு லண்டனில் போயிட்டு பட்டப்படிப்பு வந்து படித்தாங்க. 3 வருஷம் அவங்க என்ன கோர்ஸ் படித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பட்டமளிப்பு விழா கூட உங்களால் போக முடியல. உங்கள் பையன் தான் போய் அந்த இடத்துல ரிசீவ் பண்ணுறாரு. ஒரு தந்தை ஸ்தானத்தில் அவர் தான் போய் அந்த இடத்துல அந்த பாப்பாவை வந்து ரிசீவ் பண்ணுறாரு. அவங்களுக்கு மாலைகள்லாம் வந்து போடுறாரு. அதே சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு ப்ரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு வேற ஒரு நடிகை பொங்கல் விழா கொண்டாடுறாங்க. நீங்கள் அதுக்கு தனி விமானம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், உங்களை பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன். ரோல் மாடலாக உங்களை வந்து பார்க்குறாங்க. விஜய் என்ன பண்ணாலும் நான் பண்ணுவேன்னு சொல்கிறான். இப்போ அதை தானே வந்து எதிரொலிக்குது. விஜய் கோட்டு போலன்னா சோத்துல விச வச்சுருவேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, உங்களை எவ்வளோ தூரம் ஒரு தலைவனாக வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க, உங்களை எதிர்பார்க்குறாங்க. அந்த தலைவருக்கான ஒரு மெட்டீரியலாக நீங்கள் மாறுங்கன்ற. இது வரைக்கும் நீங்கள் மாறலை, இதுக்கப்புறம் மாறுறதுக்கான சாத்தியம் இல்லை. குறைஞ்சபட்சம் முயற்சி பண்ணுங்க நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, களத்தில் நம்ம ஏன் விஜய்க்கு எதிராக நம்ம வந்து பேசுகிறோம் நிலைப்பாடெல்லாம் வந்து கிடையாது. விஜயோட அரசியல் டிரான்ஸ்பரன்சின்னா அவர் என்ன நேர்மையாக இங்கே அணுகியிருக்காரு. இப்போ 41 பேர் இறந்து போயிட்டாங்க சார். உங்களை பார்க்க தான் சார் வந்தாங்க. அந்த நீங்க எல்லாத்துக்கும் திமுக மேல குறை சொல்றீங்களா? எது பண்ணாலும் திமுக பண்ணுச்சுங்களா? செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல அன்னைக்கு வந்து கூட்டம் வந்து இருக்கு. அன்னைக்கு உங்களோட ஒரிஜினல் ஷெட்யூல் என்ன? வட சென்னையும் திருவள்ளூரும் தான். திமுக உங்களுக்கு மாத்தி கொடுத்தாங்களா? திமுக தான் போயிட்டு மாத்தி கொடுக்குறாங்களா? உங்க மாவட்ட செயலாளர் தான் சார் கொடுக்குறாரு. 2 நாளுக்கு முன்னாடி தான் எல்லா இடத்துலையும் நீங்க அப்ரூவல் 2 நாளுக்கு முன்னாடி தான் வாங்குறீங்க. சரியான வந்து திட்டமிடல் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க தான் கூட்டத்தை வந்து கூட்டுறீங்க. விஜயை நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். எந்த கூட்டமும் கூடாதுங்க. அவனுக்கு அன்னைக்கு வேலை இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா பாலவாக்கத்துல வந்து அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வந்து ஒரு கூட்டம் இல்லைங்க. ஒரு காலையில பிஸியான டைம் தான். அவர் பாட்டுன்னு கார்ல இறங்கினாரு, மாலையை போட்டார், போயிட்டே இருந்தாரு. எல்லாம் அங்கங்க நின்று அவர் நெருங்கி கூட யாருமே வரல. அவங்கவுங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், பெரியார் சிலைக்கு வந்து மாலை போட்டாரு, பெரியார் திடலுக்கு வந்து பெரியாருக்கு மாலை போட்டாரு. அவரே தட்டுல பூ எடுத்துக்கிட்டு அவரே கார்ல இருந்து யாராவது அவர் வந்து நெருங்கி வந்து எடுத்தாங்களா? ஒரே ஒரு தம்பி வந்து செல்ஃபி எடுத்தார். அவர் கார்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தம்பி வந்து செல்ஃபி எடுத்தார். அவர் அவர் திமுக இருக்காருன்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கூட ஆச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்க வந்து நல்லக்கண்ணையாவோட இறப்புக்கு வந்தீங்க, நான் அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்தேன். யாருமே வரல சார். உங்க கூட 25 பேரை கூப்பிட்டு வந்தீங்க. நீங்க தான் அந்த இடத்துல நெருக்கத்தை வந்து உண்டு பண்ணீங்க. நீங்களே தான் காவல்துறை சொன்னா கூட கேட்காம நீங்க தான் உள்ள பூந்து போனீங்களே கண்டி. யாருமே கூட்டம்லாம் கூடுறதே இல்லைங்க. நான் அந்த கட்சி விட்டு வெளியில வந்தது காரணமே பார்த்தீங்கன்னா, இவங்களோட திட்டமிடலின்மை. அவங்க வந்து திருச்சியில வந்து மக்கள் சந்திப்புல இவங்க என்னென்னலாம் குளறுபடி பண்ணாங்க, கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை வர வச்சாங்க. அந்த மாதிரி குளறுபடிகள் இவங்க பண்ணதுனால ஆமா வேணும்னு அவங்க வந்து சார். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு மாவட்டம் நீங்க வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ செங்கல்பட்டு மாவட்டம்னு வச்சுக்கலாம். இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துல நீங்க வந்து 6 தொகுதியில் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு தொகுதியா போனீங்கன்னு வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, செங்கல்பட்டுல ஒரு இடத்துல நீங்க மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு 6 தொகுதியில் இருக்கணும் நீங்க மொத்தமா சேர்க்குறீங்க சார். அப்போ ஒரு இடத்துல நீங்க டம்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கூட்டம் உங்களுக்கு வரதானே செய்யும். நீங்க வெறும் செங்கல்பட்டுல மட்டும் நீங்க கூப்பிடுறது இல்ல, பக்கத்துல இருக்க காஞ்சிபுரத்துல இருந்து கூப்பிடுறீங்க, திருவள்ளூர்ல இருந்து கூப்பிடுறீங்க, சென்னையில இருந்து கூப்பிடுறீங்க, நியாயம். சரி ஓகே, ஒரு 4 மாவட்டத்தை வந்து சேர்த்துரு. திருச்சில இருந்து கூட நீங்க கூப்பிடுறீங்களா, கன்னியாகுமரில இருந்து கூட கூப்பிடுறீங்க, பொறுப்பாளருக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க, இத்தனை பேர் நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா மாவட்டங்கள்ல வந்து குவிக்கிறதுனால தான் அவங்க விளம்பரம் படுத்து பாத்தீங்கன்னா காசே வாங்காம வர இளைஞர் கூட்டம் விளம்பரப்படுத்துறாங்களே. அது உண்மை சார். காசு வாங்கல சார், ஆனா செலவு பண்ணி போறான்ல. இப்ப நானே விக்ரவாண்டி மாநாட்டுக்கு நான் வந்து வாகனம் வச்சு இங்க இருந்து போனேன். கட்சியில இருந்து இன்னைக்கு யாரும் பணம் தரல. நான் அன்னைக்கு வாங்கின கடனை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியாம வட்டி கட்டிட்டு இருக்கேன். விக்ரவாண்டி மாநாடு முடிஞ்சே எத்தனை வருஷம் ஆச்சு, நான் இப்போ வரைக்கும் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். நான் ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணி என் தகுதிக்கு மீறின செலவு அது. அப்போ எனக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீங்க 2 பஸ் வைக்கணும், 3 பஸ் வைக்கணும், 10 பஸ். அந்த இதை கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க? ஏது சார், நீங்க பொறுப்புல இருக்க முடியாது சார். இப்போ நான் அப்போ பொறுப்புல இருந்தேன். நான் வந்து செய்தி தொடர்பாளர் ஒன்றா இருக்கேன். இப்போ எனக்கே வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, இத்தனை பேர் நீங்க கூப்பிட்டு வரணுங்க அப்படின்னும் போது அப்போ நமக்கு வேற வழியே இல்லை. சரி ஓகே, கட்சிக்காக நம்ம வந்து இப்படிதான் ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணியிருக்கான். வரவங்களுக்கு நீங்க காசு கொடுத்து கூப்பிடல, ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் சொந்த அன்னைக்கு ஒரு கூலி வேலைக்கு போவான், இல்ல வந்து ஒரு ஸ்விக்கி சொமோட்டோ ஓட்டுவான். அன்னைக்கு அவனோட வருமானம் வந்து 500 ரூபான்னு வச்சுங்களேன். 2 நாள் 1000 ரூபாய் இழந்து வந்திருக்கான் அவன். ஓகேங்களா, அதை நீங்க பெருமையா பேசுறீங்க. அந்த பொறுப்பாளரும் சொந்த பணத்தை இழந்துதான் உங்களை கூட்டிட்டு வந்து உங்களை பெரிய மாசா காமிச்சிருக்கான். இதே நீங்க சொல்ற குற்றச்சாட்டு சொல்ற திமுகவோ அண்ணா திமுகவோ பணம் கொடுத்தா என்ன சார் தப்பு? அவன் வரான் 2 நாள் அவன் பொழப்ப விட்டு வரான்னா அவனுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவன் ஹாப்பியா தானே வருவான்.
அவனோட பொருளாதாரம்னு ஒன்று இருக்குல்லங்க. நீங்க வந்து இதை வந்து லஞ்சம்னு பார்க்கக்கூடாது, நீங்க வந்து காசு கொடுத்து கூட்டுறாங்கன்னு பார்க்கக்கூடாது. அவனை வந்து கூப்பிடுற திறமை அவன் வந்து நம்மளால அவன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றான்ல, அந்த பேட்டர்னாவது நீங்க வந்து ஃபாலோ பண்ணி. எந்த பேட்டர்னும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எங்க கரூர்ல இறந்து போன 41 பேர் இன்னைக்கு வரைக்கும் அவரால் வந்து நான் பொறுப்பு இல்லை நான் அதை சட்டப்படி அணுகிறேன்னு சொல்ல முடிஞ்சா? இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க. இப்போ 3வது முறையா வந்து சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே கூச்சமே இல்லாம நீ ஏதோ பெரிய நாங்க பல்வேறு போராட்டங்களுக்கு போயிட்டு வந்தோங்க. ஒரு பையன் எங்களை ரிசீவ் பண்ண மாட்டான். ஜல்லிக்கட்டுல நான் அடி வாங்கி உத வாங்கி 22 வழக்கு வாங்கி நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வரேன், என்னை ரிசீவ் பண்றதுக்கு ஒருத்தர் கிடையாதுங்க. ஆட்டோல வர்றதுக்கு எனக்கு பணம் கிடையாது கையில. என் ஃபேமிலி தான் என்ன வந்து கூட வந்து நிக்கிறாங்க. மருத்துவ செலவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. சேர்த்து வச்ச மொத்த சேமிப்பும் வந்து கரைஞ்சு போச்சு. இப்படிலாம் நாங்க கஷ்டப்பட்டு வரோம். ஒருத்தர் கூட எங்களை ரிசீவ் பண்றதுக்குலாம் ஆள் கிடையாதுங்க. இது வந்து பொதுவான பிரச்சனை. சுதந்திரத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த போராட்டத்தோட ஒருங்கிணைப்பு நானு 21 லட்சம் பேரை வச்சு நான் போராட்டம் பண்ண மெரினா கடற்கரையில. எங்களெல்லாம் ரிசீவ் பண்ணது யாருமே இல்லை. இவர் வந்து செய்த தவறுக்கு ஒரு என்கொயரிக்கு போயிட்டு வர்றாரு. நீங்களே செட் பண்ணி ஆட்களை செட் பண்ணி மலர் தூவுறீங்க. அவர் வந்து மேல வந்து கையை காமிச்சிட்டு வர்றாருன்னா இது என்ன மாதிரி அரசியல்? நீங்க என்ன மாதிரி அரசியல் இந்த இளைஞருக்கு சொல்லுவது? நீ எதுல முன்மாதிரின்னு கேட்குறேன். சரி சார். பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க சொன்ன வாக்குற பெரிய ஒரு டவுட் இருக்கு. தாய்மாமன் சீரு பிறக்கிற குழந்தை தங்கம் தரன்னு இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் குழந்தைங்க பிறக்குது தமிழ்நாட்டில். 8 லட்சம் குழந்தைங்க தங்கம் கொடுக்கணும்னா 1 டன் தங்கத்தை இம்போர்ட் பண்ணணும். இப்போ இருக்க பொருளாதார வசதியில் 1 டன் தங்கத்தை இம்போர்ட் பண்ணலாமா? அதாவது என்னன்னா இது எங்க இருந்து தொடங்குதுன்னா, இப்போ வந்து திரு விஜய் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரசிகர் மன்றம் வந்து மக்கள் இயக்கமா வந்து மாறுது. ஸோ மக்கள் இயக்கமாக மாறும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 234 தொகுதியில் என்ன பண்ணுவாங்க, அந்த மாவட்ட செயலர் என்ன பண்ணுவாங்கன்னா திரு விஜய் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுவாங்க. இது வந்து யாருன்னா விஜய் பணம் கொடுக்க மாட்டாரு, புசி ஆனந்த் கொடுக்க மாட்டார், தலைமையிலேருந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த நான் சொல்றேன்னா அந்த லோக்கல் பொறுப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 20 குழந்தை கம்மியாக தான் பிறக்கும். இப்போ சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா, இப்போ தென் சென்னை மாவட்டத்தில் இருக்குன்னா சைதாப்பேட்டில் ஒரு 10 குழந்தைங்க வந்து பிறக்கும். அப்போ 100 பொறுப்பாளர் இருப்பாங்க. 100 பொறுப்பாளர் சேர்ந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் ஒரு குழந்தைக்கு வந்து போறது வந்து பார்த்தீங்கன்னா சொற்பமான காசு தான் வரும். இப்படி என்ன ஆயிடுச்சுன்னா 10-15 வருஷமா இந்த சேவைகள் வந்து செஞ்சதுனால இதெல்லாம் அதையும் என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் செஞ்சாரு, விஜய் இத்தனை குழந்தைங்களுக்கு தங்கம், அவர் வரமாட்டார். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவார், எக்மூருக்கு வருவார், இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். வந்துட்டு அவர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4-5 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அதுக்கு கட் அவுட்டு, பேனரு, அது இது போஸ்டர் எல்லாம் வச்சு இவங்க குழந்தைங்களுக்கும் தங்க மோதிரம் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கிட்டு கொடுக்கணும். அது எல்லாமே வந்து தயார் பண்ணணும். ப்ளஸ் இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும். அதுக்கு பேசாம அவங்க வந்து 1 கிராம் போறதுக்கு பதில் 5 கிராம் தங்கம் கூட போடலாம். இந்த செலவுகள்லாம் குறைச்சாங்கன்னா விஜய் வர்றதுக்கு அவர் வரவேற்பு செலவு, பால் அபிஷேகம் இதெல்லாம் வந்து சேர்த்து கம்மி பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு கிராம் போறதுக்கு 5 கிராம் கூட போடலாம். இது என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பண்ணதுனால இப்ப எப்படி சொல்ல வர்றாருன்னா இதெல்லாம் விஜய் தான் பண்ணாரு, நாங்க இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தங்க மோதிரம் நாங்க கொடுத்தோம்னு சொல்ல வராங்க. அதெல்லாம் வந்து சாத்தியமான இந்தியாவில் அவ்வளோ டன்னு தங்கமே. தங்கம் ஃபர்ஸ்ட் எப்படி வாங்குவாங்கன்ற ப்ராசஸ் உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து கரன்சி வந்து நீங்க வந்து அச்சிடணும்னா ஆர்பிஐலன்னா அதுக்கு ஈக்குவலான தங்கம் உங்க கையில ஸ்டாக் இருக்கணும்ன்ற அடிப்படை புரிதல் கூட இவங்களுக்கு வந்து தெரியாது. இவங்களுக்கு எந்த விதமான தரவுகளும் வந்து தெரியாது. கூட இருக்கவங்கலாம் கூமுட்டைங்க தான். எவனும் அரசியல் தெரிந்தவன் எவனுமே கிடையாது. இப்போ நீங்க ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் நீங்க வந்து அறிக்கை கேட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்க ஆர்எஸ்எஸ் கிட்ட தானே அறிக்கை வாங்குறீங்க, அரசியல் புரோக்கர்கள் கிட்ட தானே நீங்க தினம் பேசுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான அரசியலோ புரிதல் இல்லை. அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஜெயிக்க போறது இல்லை. ஸோ அதனால என்ன வேணாலும் வாக்குறுதியில் கொடுத்தா கப்பலே வீட்டுக்கு ஒரு கப்பல் தரேன்னு சொன்னாலும் இங்க வந்து யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. நான் என்ன கேட்கறேன்னா திரு விஜய் அவர்கள் எது பண்ணாலும் இந்த சமூகம் வந்து எதிர்த்து பேசாது. விஜய்க்கு எதிராக வந்து பேச மாட்டாங்க. கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்து போறாங்க. விஜய் வந்து ஓடி போறாரு, ஒளிஞ்சிக்கிறாரு, 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போறாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்க எவனுமே கிடையாது. இதே நீங்க பொருத்தி பாருங்களேன். திமுகவில் இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கலாம். திமுக அந்த மாதிரி இல்லை. அண்ணா திமுக ஒரு மாநாடு நடத்துறாங்க, அங்க இறந்து போறாங்க, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிடறாங்க. எடப்பாடி ஓடி ஒளிஞ்சிடறாருன்னு நீங்க வச்சுக்கலாம், இல்ல தமிழக முதல்வர் ஓடி போய் ஒளிஞ்சிடறாரு வச்சுக்கலாம். நீங்க என்ன பேசுவீங்க, என்ன எழுதுவீங்க, அவ்வளவுதான். இதோட இவங்க கதை முடிஞ்சு. ஆனா விஜய் வந்து அப்படியே தூக்கி விடுறாங்க மேல. அவர் என்ன தப்பு பண்ணாரு, திமுக தான் சதி பண்ணுச்சு. திமுக சதி பண்ணிச்சுன்னா அதுக்கு ப்ரூஃப் கொடுறாங்கன்னா இல்ல அதெல்லாம் கிடையாது. கோர்ட்ல போய் என்ன சொல்றாங்க, விபத்துன்னு சொல்றாங்க. இதே தாவேகா கோர்ட்ல போய் ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்கள் தான் இவங்க எல்லா வழக்குக்கும் வந்து வைப்பாங்க. அங்க போய் என்ன சொல்றாங்க, இது ஒரு விபத்துங்கன்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, செந்தில் பாலாஜி தாங்க எல்லாம் பண்ணாருன்னா. ஸோ இந்த மாதிரி கட்டுக்கதைகளும் வந்து இந்த மாதிரி பண்ணி இவங்க வந்து பழக பண்ணதுனால அவங்க என்ன வேணாலும் களத்துல சொல்லுவாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்றது மக்களுக்கு இன்னைக்கு நல்லா தெளிவாக தெரியும். சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட முக்கியமான முடிவுகள்லாம் வெளியே சொல்றது வந்து ஆதவர்ஜனா. ஏன் விஜயோ புஷி ஆனந்தோ அவங்களாம் எதுவுமே சொல்லாமல் ஆதவர்ஜனா மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு? இப்போ ஆதவர்ஜனா யாருன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஆதவர்ஜனாவை எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து தெரியுன்றதுனால நம்ம வந்து அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆதவர்ஜனா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்.
அவர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் ட்ரெயினர் அவர். அங்கே பார்த்தீங்கன்னா திரு மார்ட்டின் அவர்கள், லாட்ரி அதிபர் மார்ட்டினோட மகள் வந்து அந்த வகுப்புக்கு வந்து வராங்க. அப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து இவர் வந்து ட்ரெயினராக இருக்கார். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் 12லேருந்து 15 வயசு வித்தியாசம். இவர் ஆக்சுவலாக ஒரு மாஸ்டர், அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டை நீ எப்படி பார்க்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். ஸோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு பேக்ரவுண்டை மட்டும் இவர் எடுத்துக்கிட்டு சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணி அவங்கள வந்து லவ் பண்ணி திருமணம் பண்ணுறார். சரி, ஓகே, லவ் பண்ணி நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நான் எங்கேயுமே டவுரி வாங்கலைங்க, நானும் திருமணம் பண்ணியிருக்கேன், நான் டவுரி வாங்கலை. இன்னைக்கு வந்து சட்டமே இருக்கு, நீங்க டவுரி வந்து வாங்கக்கூடாது. விருப்பப்பட்டு கொடுக்கறதுன்றது பரஸ்பரம் கொடுக்கறதுன்றது வேற. அதை தாண்டி சட்டப்படி நீங்க வரதட்சணை வாங்குறது சட்டப்படி குற்றம். நம்மளும் அது கேட்கக்கூடாது, நம்மளும் வந்து கேட்கக்கூடாது. ஓகேங்களா? இது சட்டப்படி. இவனுக்கு சட்டமும் தெரியாது, எதுவுமே தெரியாது, டவுரி தான் வாங்கினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாமனார் வீட்டுக்குள்ள போய் நிறைய குழப்பங்கள் பண்ணி நிறைய தில்லுமுள்ளு பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அவர் வந்து மனைவியோட அவர் வந்து இல்லை, செட்டில்மெண்ட். ஆமா, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்துல இருந்து செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு வந்து மாமனார் காசுல இன்னைக்கு வந்து விஜய்க்கு இவர் வந்து தாராளமா சொல்லப்படும். இதெல்லாம் வந்து இவர் வந்து உழைச்சி சம்பாரிச்சு வேர்வை சிந்திலாம் ஏதோ ஒரு நிறுவனத்தை இவரே உருவாக்கி ஒரு பேங்க் உருவாக்கி நான் வித்துட்டேன்னு சொல்றாருல்ல. எந்த பேங்க்கும் கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி தான் அது. அதை உடனே ஒரு பேங்க்னு சொல்றாரு. நான் சொல்றேன், ஒரு புக்கே நான் எழுதலாங்க, அவரை பத்தி நமக்கு எல்லா தரவுகளும் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இவர் ஆர்எஸ்எஸ்ல வந்து இவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. திமுகல வந்து இருக்காரு, திமுகல போய் 100 கோடி ரூபா கொடுக்குறேன், எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க. இவர் பாத்தீங்கன்னா ஐபேக்னு ஒரு நிறுவனத்துல ஒரு சாதாரண எம்ப்ளாய் தான். இவர் ஒரு பெரிய பொசிஷன்லாம் வந்து கிடையாது. அப்போ வந்து அங்கே போய் வேலை செய்யும்போது முடிச்சுட்டு வெளில வருமா அவங்ககிட்ட 100 கோடி ரூபாய் அவங்க என்ன சொல்றாங்க, நீ திமுக உறுப்பினரே கிடையாது, நீ வந்து 100 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா நான் ஏன் உனக்கு சீட்டு கொடுக்கணும், நீ 1000 கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு தேவையில்ல, வெளில போடான்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாரு, நேராக போய் யூட்டர்ன் அடிச்சு நேராக போயிட்டு அண்ணன் திருமா கிட்ட வந்து போறாரு. தேசம் காப்ப மாநாடுன்னு திருச்சியில் ஒரு மாநாடு போட்டார். 10 கோடி ரூபா வந்து ஆதவர்ஜுனாவே சொந்த செலவு பண்றாரு. அப்பவும் கேட்கிறாரு, அண்ணன் திரும்ப வந்து கேட்கிறாரு, ஏங்க கட்சியில நிதி இருக்குங்க, நாங்க பாத்துக்கோங்க, நீங்க ஏன் செலவு இல்லைண்ணே, நீங்க இவ்வளவு தூரம் சமூகத்துக்காக உழைச்சிருக்கீங்க, திருமணமே பண்ணிக்காம நீங்க ஹானஸ்டா இருக்கீங்க, நான் வந்து என்னோட பணத்தை வந்து நான் செலவு பண்றேன்னு சொல்லி அப்படிதான் செலவு பண்றேன். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அசைன்மெண்ட் என்னன்னா அவர் திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்கிறதுக்கு பல்வேறு வேலைகள் வந்து செய்யறாரு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிலாம் இவர் சொல்லும் போது நீங்க வெளில போங்க தம்பின்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் கிளப்பி விட்டது ஆதவர்ஜுனா தான். ஏன் சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் ஓட அசைன்மெண்ட் பிஜேபியோட அசைன்மெண்ட் வந்து இருக்கு. திமுக போங்கன்னு உள்ள சில்பஸ் எல்லாம் அனுப்ப பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து அரசியல் தெரியனால வெளில போட அயோக்கிய ராஸ்குன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. திருப்பி இங்க போறாரு, இங்கேயும் போய் அவரால் வந்து இருக்க முடியல, மாவட்ட செயலெல்லாம் தூண்டி விடுறாரு, கட்சிக்குள்ள நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துறாரு, அவர் ட்விட்டர்ல ஒரு விஷயத்த போடுறாரு, திருப்பி டெலீட் பண்றாரு. நீ ஆம்பளைன்னா தைரியமான ஆளா இருந்தா அந்த ட்விட்டர்ல போட்டதை நீங்க டெலீட் பண்ணக்கூடாது இல்ல, எதிர்கொள்ளணும்ல. அப்புறம் வந்து டெலீட் பண்றாரு. திருப்பி வந்து அவர் வந்து ஒரு 6 மாசம் விலக்கி வைக்கிறாரு கட்சியில இருந்து. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண முடியாதா? உள்ளபடியே நீங்க வந்து அண்ணன் திருமாவர்களை வந்து நீங்க உயர்த்தி பிடிக்கணும், அந்த கட்சியை நீங்க வளர்க்கணும், திருமாவர்களை வந்து சிஎம் ஆகணும்னா அந்த 6 மாசம் தண்டனை காலமா நீங்க வெயிட் பண்ணிருக்கணும்ல. 6வது மாசம் கழிச்சு உங்களுக்கு அவங்க கண்டிப்பா பொறுப்பு கொடுத்துருப்பாரு. உங்க நடவடிக்கை வந்து பாக்குறதுக்காக தான் கொடுக்குதான். உடனே ஒரே மாசத்துல நீங்க திருப்பி விகடன்ல வந்து செட்டப் பண்ணி விகடன்ல ஒரு விருது வந்து வைக்கிறீங்க. அதுக்கே திருமாவண்ணனை வந்து கூப்பிடுறீங்க, விஜயை கூப்பிடுறீங்க. திருமாவண்ணன் அந்த அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து உடனே முதல்ல போறேன்னு அக்செப்ட் பண்ணாருல, போறேன்னு அக்செப்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து உளவுத்துறையில இருந்து ரிப்போர்ட் வருது. நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து பேக்கப்ல வந்து ஃபுல்லா ஆர்எஸ்எஸ் இருக்கு, சோ அதனால நீங்க வந்து திமுகவோட இணக்கமா இருக்கீங்க, கூட்டணியில் நம்ம இருக்கோம், இங்க வந்து திமுக எதிரான கருத்துக்களை வந்து அங்க பேச போறாங்க, அவர் என்ன பேச போறாரு முத கொண்டு இவங்களுக்கு வந்து சொல்றாங்க. சொல்லும்போது அவர் சொல்றாரு, என்ன வந்து நல்ல விதமா அந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க, ஆனா கடைசியில் பார்த்தா அது அஜெண்டா வேற இருக்குன்னு அவர் வந்து வேணான்னு சொல்றாரு. ஆனா நியூஸ் அந்த மாதிரி வெளியே வரலீங்களே, இது பின்னாடி திமுக தான் இருக்கு, திமுக தான் வெளியே எது பண்ணாலும் திமுகங்க. ஆதவர்ஜுனா வீட்டில் தண்ணி வரலையா, புஷி ஆனந்த் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா, விஜய்க்கு வந்து டைவர்ஸ் ஆகுதா, எல்லாமே வந்து திமுக தான் காரணம். கரூர்ல 41 பேர் செத்து போயிட்டாங்களா, எல்லாத்துக்கும் வந்து திமுக தான் காரணம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இன்னும் நிறைய விஷயம் நம்ம வந்து பேசுவோம். ஸோ இப்படி தான் ஆதவர்ஜுனா வந்து வராரு, திருப்பி வந்து தாவேகால போய் சேர்றாரு. தாவேகால சேரும்போது நீங்க என்ன சொல்லணும், இதே வந்து விஜயும் சரி புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரெல்லாம் விஜய்க்காக வந்து போஸ்டர் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி கட் அவுட் வச்சு சைக்கிள் ஓட்டி, இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாங்க, சைக்கிள் ஓட்டி யாரெல்லாம் வந்து விஜய்க்காக உழைத்தார்களோ, மக்கள் இயக்கத்தில் யார் இருந்தாங்களோ, ரசிகர் மன்றத்தில் அவங்க மட்டும்தான் இங்கே வந்து பொறுப்பும் கொடுப்போம் சீட்டும் கொடுப்பாங்க. ஆதவர்ஜுனா எங்க போய் சைக்கிள் ஓட்டினாரு, விஜய் ரசிகர் மன்றத்தில் எங்க இருந்தாரு, எப்போ சேர்ந்தாரு? சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்எஸ்எல் இருந்தாரு, பிஜேபியில் இருந்தார், அதிமுக இருந்து இங்க வந்து சேர்ந்திருக்காரு, அவர் எங்க சைக்கிள் ஓட்டினாரு? இப்ப இருக்கிற வந்து ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு. விஜய் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலியில் வந்து அந்த ரைடு நடத்தும் போது இவர் தான் வந்து ஹெட்டா இருந்து விஜய் வந்து கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ண மாதிரி இன்னோவால போட்டு நசுக்கி நடுப்புற விஜயை வச்சு கூட்டு போயிட்டு என்கொயரி நடத்தின அதிகாரி தான் ஐஆர்எஸ் அருண்ராஜ். இன்னைக்கு எப்படி ஐஆர்எஸ் பதவி ரிசைன் பண்ணிட்டு உங்க கட்சிக்கு வந்திருக்காரு?
நாஞ்சில் சம்பத்தை எடுத்துங்க, புஷி ஆனந்த் எடுத்துங்க. புஷி ஆனந்த் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் தான். அப்ப எல்லாமே ஆர்எஸ்எஸ் காரர்களை கூட வச்சுக்கிட்டு நான் மக்களுக்கு நல்லது செய்வேன், நான் வந்து தூய ஆட்சி கொடுப்பேன், திமுக ஒரு தீய சக்தி, நான் தூய சக்தினா நாங்க சொல்றேங்க. விஜயோட பயணப்பட்ட நாங்க சொல்றோம். நாங்க ஏன் வந்து விஜய் விட்டு வெளில வரணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? நல்ல ஒரு பொறுப்புல நாங்க மீடியாவை நாங்க அட்டன் பண்றோம், எல்லாமே இருக்காங்க. மாநிலத்துல வந்து பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது கூட நாங்க ஏன் வெளில வரோம்னா, நீங்க மக்களுக்கான அரசியலை பண்ணல, யாரோ ஒருத்தர் சொல்லுகின்ற அந்த கைப்பக நீங்க இருக்கும்போது உங்களை வந்து தோல் உரிக்கணும், உங்க அரசியல் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் தான் நம்ம வந்து வெளியில. சரிங்க சார். ஃபைனல் கொஸ்டின். சங்கீதா அவங்களோட டைவர்ஸ் மேட்டர் ஒரே ஒரு டைம் தான் வெளியே சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதை பற்றி எந்த தகவலும் வரல, எந்த மேல்முறையீடு எதுவுமே பண்ணல. இது நிஜமாலே திமுக தூண்டி விட்டது தானா? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா, 1999 திரு விஜய் அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதா பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கை தமிழர். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து தொழிலதிபர். அவங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லண்டனை வந்து பூர்வீகமாக கொண்டவங்க. அப்போ நிறைய வரன் வந்து பார்க்குறாங்க. திரு விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய வரன் வந்து பார்க்கும்போது இந்த வரன் வருது. இவங்களோட ஒரு 10 மடங்கு வந்து பணக்காரங்களா இருக்காங்க, நல்ல ஒரு குடும்பமாக இருக்காங்க. விஜயோட 10 மடங்கு. ஆமாம், பணக்காரங்களா வந்து இருக்காங்க. அப்போ அந்த புகைப்படங்களை வந்து காட்டுறாங்க. இவர் வந்து 2 பேரும் வந்து நம்பரை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. சகோதரி சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் வந்து எண்களை வந்து பரிமாறிட்டு 2 பேரும் வந்து ஃபோனில் ரொம்ப நாள் வந்து பேசினாங்க, பழகினாங்க. அப்புறம் 2 பேரும் வந்து காதலிச்சாங்க. காதலிச்சுக்கு அப்புறம் தான் 99ல திருமணம். நான் சொல்றது 97 98ல இந்த நிச்சயதார்த்தம் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் 99ல திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து 27 ஆண்டுகளா உங்களோட வந்து குடும்பம் நடத்தியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 2 அழகான குழந்தைகள் வந்து இருக்காங்க. அப்ப இத்தனை ஆண்டுகள் வந்து உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 99 காலகட்டம்லாம் விஜய் வந்து ஒரு நாடறிந்த நடிகர்லாம் கிடையாது. இவர் சொல்ற மாதிரி சூப்பர் ஸ்டாரோ உச்சம் தொட்ட நடிகர்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு நடிகராக தான் இருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பொருளாதார ரீதியா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அப்ப நீங்க வந்து சினிமால வந்து பெரிய உச்ச நட்சத்திரமா வரும்போது அப்ப குழந்தைகளை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டது அவங்க. ஸோ அவங்களோட கனவுகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் குழந்தைகளை வந்து வளர்த்தாங்க. குழந்தைகள் வந்து மேலே வந்துட்டாங்க. நீங்க அதுக்கப்புறம் உங்க பர்சனல் லைஃப்பை நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள முரண் வருது. முரண் வருதுன்னு நீங்க கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளா குடும்பத்தோட எந்த தொடர்பும் கிடையாது. நான் இதை வந்து பகிரங்கமா என்னால சொல்ல முடியும். ஒரு நடிகை வீட்டில் போய் நீங்க தஞ்சம் புகுந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்து போறதில்ல, பேசுறதில்ல. அவ்வப்போது வருவாரு. அவங்க ஒரே வீட்டில் இருக்காங்க, மேலே கீழே இருக்காங்க. ஸோ நீங்க பல்வேறு நடிகைகள், இந்த ஒரு நடிகை மட்டும் கிடையாது, என்னால ஓப்பனா சொல்ல முடியும், பல்வேறு நடிகைகள் நீங்க கூட்டிட்டு வரீங்க. அவங்க எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க? இப்ப யாரெல்லாம் விஜய் ஆதரிக்கிறாங்களோ அவங்க அந்த ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணுன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா இருக்கும்போது தினமும் ஒரு லேடிஸை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாருன்னா அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க? அந்த மனநிலை தான் அந்த குழந்தைகள் வந்து ஃபேஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியேறாங்க. எங்களுக்கு இது வேணாம், நாங்கள் வந்து வெளியில் போகிறோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் வெளியில் போகிறாங்க, வெளியில் படிக்கிறாங்க, வெளியில் வந்து இருக்காங்க. இவங்க வேற வழி இல்லை, கணவன் இன்னைக்கு சரியாவார் நாளைக்கு சரியாவார்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெயிட் பண்ணால் கடைசி வரைக்கும் இவங்க வந்து சரியாகவே இல்லை. சரி, ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடிவு பண்ணுறாங்க, குழந்தைகளுக்காக நம்ம வந்து வாழ்வோம், இவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேசுகிறாங்க. இவர் ஒத்து வர மாட்டார். திருப்பி குடும்பத்தில் 2 சைடு குடும்பத்தை வச்சு பேசுகிறாங்க, அப்பவும் இவர் ஒத்து வர மாட்டார். அட்வொகேட்டை வச்சு பேசுகிறாங்க, அப்பவும் ஒத்து வர. என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் என்ன பண்ணணும் பண்ணிக்க, நான் கோர்ட்டுக்கு போவேன்னா கோர்ட்டுக்கு போய்க்கன்னு அவங்கள வந்து உந்துதல் பண்ணி தள்ளினதே வந்து கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு தள்ளினதே திரு விஜய் அவர்கள் தான். இங்க எங்க திமுக வந்தது? திமுக இவருக்கு பொண்ணு பார்த்ததா? திமுக இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா? இல்ல திமுக என்ன பண்ணு? திமுக என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? இவரோட வாழ்க்கைக்கு குரோத்துக்கு இவரை வச்சு நிறைய படம் வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து பண்ணாங்க. அதுதான் திமுக பண்ண சதி. நான் உள்ளபடியே சொல்றேன். இன்னைக்கு விஜய் இவ்வளவு பெரிய நடிகரா வளர்ந்துருக்காரு அப்படின்னா அது திமுகவோட சதி. திமுக தான் சதி பண்ணி விஜய் வந்து வளர வச்சது. இல்லைன்னா விஜய் இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்க மாட்டார். ஏன்னா ஐயா கலைஞர் அவர்களுக்கு வந்து பவள விழா எடுக்கும்போது விஜய் அவர்கள் பேசின வீடியோ இன்னமும் இருக்கு. ஐயா கலைஞர் தான் எனக்கு ரோல் மாடல், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உதயாநிதி, இன்பநிதி, கனிமொழியெல்லாம் பேர் வச்சிருக்காரு அவங்க குடும்பத்துல, இந்த பேர்லாம் வச்சு நான் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஐயா கலைஞருக்கு வந்து நான் செலவைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பேசுறதுலாம் யாரு? திமுக சதி பண்ணி உங்களுக்கு வந்து பேச வச்சுதா? நியாயமா பேசணும். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா திமுக உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஒரு வளர்ச்சி தேவைன்னா திமுக தேவை. இன்னைக்கு நீங்க பொலிட்டிக்கலா வந்துட்டீங்க. நான் என்ன சொல்ல, திமுகவை சொல்லுங்க, நீங்க ஒரு அரசியல் தலைவர், உங்களுக்கு சொல்றதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு. ஒரு அரசியல் தலைவர்னா நிச்சயமா ஒரு அரசியல் இயக்கத்தை பேசணும். இங்க வந்து அரசியல் எதிரியை மட்டும் நீங்க சொல்லுங்க சார். கொள்கை எதிரின்னு ஒருத்தர் இருக்காரு சார். இப்போ ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றீங்க, மோடி அங்கிள்லாம் சொல்ல வேணாம், மோடி சார் அப்படின்னாவது சொல்றது உங்களுக்கு தெம்போ திராணியோ தைரியமோ இருக்கா? அப்ப யார் உங்களுக்கு சதி பண்றாங்க? உங்களுக்கு பிஜேபி சதி பண்ணுது. அதை உங்களால சொல்ல முடியாது சார். உங்க படம் பிரச்சனை சார். அந்த படத்துக்கு பிரச்சனைக்கு முதல்வர் வந்து எழுதுறாரு, ட்வீட் போடுறாரு, இது வந்து தப்பு, ஏஜென்சிகளை வச்சு மிரட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களால பேச முடிஞ்சா? உங்க படம் தானே, பேச முடிஞ்சா? இன்னைக்கு ரஜினிகாந்த் குறித்து பேசுறாருல, ஆதவர்ஜுனா பேசுறாருல, அவர் ஒரு தைரியம் இல்லாத ஆளு, திமுக தான் வந்து அவரை மிரட்டிச்சுன்னு சொல்றேன். விஜய் யார் மிரட்டினாங்க நான் சொல்லுவா? பக்கத்துல இருந்து நான் பார்த்துருக்கேங்க. நான் சொல்லட்டுமா?
அம்மா தாயே என்னை காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு போய் 2 நாள் போய் நின்னீங்களே, எங்க நின்னீங்க? கொடநாடுல தான் போய் நின்னீங்க. அப்போ சொல்லாமா விஜய்க்கு வந்து தைரியம் இல்லை, தெம்பு இல்லைன்னு சொல்லாமா? எதுக்குமே பேசுறது இல்லைங்க. 41 பேர் செத்து போன போட முதல்வர் வந்து ரொம்ப இதுவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எந்த கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்கள் இறந்து போறத விரும்ப மாட்டாங்கன்னு அவ்வளோ ஒரு உங்களை சப்போர்ட் பண்ணி அவ்வளோ தூரம் வந்து பேசுறாரு. எல்லா கட்சி தலைவரும் இருந்தாங்க. நீங்க தானே சார் களத்தை விட்டு ஓடி போனீங்க. இன்னைக்கு களத்துக்குள்ள புதுசா வந்துட்டு பாருங்க, சினிமாவில் இருக்கும்போது அஜித்தை எதிர்ப்பீங்க, ரஜினிகாந்தை எதிர்ப்பீங்க, ரஜினியை வச்சே நீங்க வளருவீங்க, ரஜினி எதிர்ப்பீங்க, கமலஹாசன் எதிர்ப்பீங்க, சிவகார்த்திகேயன் வரைக்கும் விடுறது இல்லைங்க, சூர்யாவை எதிர்ப்பீங்க. இப்படி எல்லாரையும் எதிர்த்துட்டு நான் தான் தூய சக்தின்னு சொல்றீங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரசிகர்கள் இல்லையா? வந்து கமலஹாசனுக்கு இல்லையா? சூர்யாவுக்கு இல்லையா? எல்லா நடிகரும் இருக்காங்க. விஜய் அதுல ஒரு பார்ட்டு. எல்லாரை விட 1% 2% கூட இருக்கலாம். அதுக்காக தமிழ்நாடே நான் தான் சொல்றதுதான். இன்னைக்கு களம் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு வந்து இவர் இத்தனை ஆண்டுகள் இவர் பண்ணது, இந்த குடும்பத்துக்காக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில இருக்கட்டும், கட்சிக்கு பண்ண துரோகமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க மக்கள். அப்புறம் நீங்க கேட்ட கேள்வின்னா, அவர் பெரம்பூர்ல போட்டியிடுறத பத்தி நீங்க கேக்குறீங்க. நான் சொல்றேன், சவால் விடுறேன், அவர் இந்த எலெக்ஷன்லயே போட்டியிடவே மாட்டார். வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு விஜய். வேட்பாளர் அறிவிப்பாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணுவாரு. ஏன்னா வேட்புமனு நிராகரிக்கான எல்லா வேலைகளும் விஜய் வந்து செஞ்சு வச்சிருக்காரு. நீங்க வந்து அந்த கார் இறக்குமதியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புலி படத்துல வந்து நெட் கேஷ் வச்சிருந்த அந்த வழக்கா இருக்கட்டும், 1.5 கோடி ரூபா அந்த ஃபைன் கட்டாம இருந்தது, இதெல்லாம் கட்டாம எதுக்கு வச்சிருக்காருன்னா, நீங்க இதெல்லாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் வேட்புமனுல நீங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க முடியும். இப்ப சொத்து பிரிக்காம இருக்கு, மனைவிக்கு எத்தனை சொத்துன்னு தெரியல, அவர் வந்து விவாகரத்து கொடுக்காம இருக்கு. இதெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அஃபிடவிட்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து தரவுகள் வந்து சரியா கொடுக்கல, இவ்வளவு பண்ணி ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் எலெக்ஷன்ல வேட்புமனு தாக்கல் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எவ்வளோ கடன் இருக்கு, எவ்வளோ சொத்து இருக்கு, என் மனைவிக்கு எவ்வளோ இருக்கு. நான் எங்க அப்பா அம்மாவோட இருந்தேன்னா அப்பா அம்மாவோட சொத்து கொடுக்கணும், அவங்க தனியா இருந்தாங்கன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க சட்டப்படி உங்க மனைவியை பிரியல, அப்போ மனைவியோட சொத்து விவரங்கள் நீங்க கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நீங்க என்ன அசெட், குழந்தைங்களுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க கொடுக்கணும். சட்டப்படி நீங்க என்னென்னலாம் பெண்டிங் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து விஜயால கொடுக்க முடியுமா? இதெல்லாம் கொடுக்க முடியாது. அவரால் கொடுக்க முடியாதனால தான் இந்த வேட்புமனு நிராகரிக்கப்படும். அவர் நின்று படுதோல்வி அடையுது, டெபாசிட் வாங்காம போறதுக்கு ஒரு செட்டப் இவங்களே பண்ணிட்டாங்க. நின்னாருங்க அவர் பாருங்க, எங்க அண்ணனை பார்த்து அகில உலகமே பயந்து எங்க அண்ணன் வேட்புமனு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் வந்து ரிஜெக்ட் பண்ணோம். இதை கூட என்ன சொன்னா, இது திமுகவோட சதி, திமுக வந்து பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இதைத்தான் வந்து அவங்க கட்டமைக்கிறதுக்கான, கலவரம் பண்ணதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சு வச்சிருக்காங்க. விஜய் வந்து போட்டியிடவே மாட்டார். சரிங்க சார். இந்த நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டதுக்கு நன்றி. நன்றி.